ஆறாவது ராசியாகிய துளாராசியும், துளாராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள், விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த காணொலியை போடுறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு. அப்போ சந்திரன் 9 கிரகங்கள்ல மனகாரகன். இந்த மனகாரகன் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் இருந்தா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல. அப்ப துலா ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு, 4 பாதங்கள் இருக்கு. சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். விசாகம் குருடைய நட்சத்திரம், சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம், சுவாதி ராகுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல சந்திரன் என்றால் துலா ராசியில என்ன செய்யுங்கிறது இந்த காணொலி. அப்ப மனகாரகன் சந்திரனுக்கு சூரியனும் செவ்வாயும், மனகாரனாகிய சந்திரனுக்கும் சூரியனும் 2 பேருமே ராகு கேதுக்கு ஜென்ம பகைவர்கள், சோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில. அந்த அடிப்படையில